தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்ட கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. இந்த நடையில கூட்ட நெரிசல்ல ஏற்பட்ட காரணம் என்ன அப்படின்னு காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுல காலை 9 மணிக்கு பல்வேறு தொலைக்காட்சியில தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மதியம் 12 மணிக்கு கரூர் வரை இருப்பதாக சொன்னதை தொடர்ந்து காலை 10 மணியிலிருந்தே பொதுமக்கள், கட்சி தொண்டர்கள் அப்படின்னு பெருமளவுல கூட்டம் தொடங்கியிருக்காங்க. காலதாமதம் செய்து மாலை 6 மணிக்கு முனியப்பன் கோவில் ஜங்ஷன்ல ராங் ரூட்டில், அதாவது ரூட்டின் வலதுபுறம் கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய வாகனங்கள் அழைத்து சென்று மாலை 7 மணிக்கு வெள்ளுசாமிபுரத்துடைய ஜங்ஷன்ல தொண்டர்களுடைய கூட்டத்திற்கு நடுவே வாகனத்தை நிறுத்தி சிறிது நேரம் வேண்டுமென்றே காலதாமதம் செய்ததாக பல திமுக பிரமுகர்களுமே பேசிட்டு இருந்தாங்க. இந்த இடத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பொதுமக்கள், தளபதி ரசிகர்கள் அப்படின்னு பலருமே சமூக வலைதளங்கள்ல விவாதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் திமுக தரப்பு தொடர்ச்சியாகவே தாவேகா கட்சியை தாக்கியும் தளபதி விஜய் அவர்களை தாக்கியுமே பேசிட்டு இருக்காங்க. அதனை பார்த்த பல பிரபலங்களோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சமூக வலைதளங்கள்ல ட்வீட் போட்டுட்டும் இருக்காங்க. சோ பாதுகாப்பு சரியாக கொடுக்காததே திமுக தான், அவங்களை யாரும் கேட்கல, தாவேகாவிடம் ஏண்டா வரீங்க அப்படின்னு தொடர்ந்து ஆவேசமாக பேசிட்டும் இருக்காங்க. அந்த வகையில பிரபல காமெடி நடிகரான கவுண்டமணி அவர்கள் தாவேகா கட்சிக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருப்பது பலருக்குமே ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியுமே கொடுத்திருக்கு. இப்படி தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களுக்கு பல ஆதரவுகளுமே குவிஞ்சிட்டு இருக்கு.